ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திடீரென உயர்ந்த மதுபான விலை. அரசின் நிதியை பெருக்குவதற்கு அதிரடி நடவடிக்கை. கடந்த ஆட்சியில் கூட்டுறவு நிறுவனங்கள் சரியாக செயல்படவில்லை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குற்றச்சாட்டு. தவளக்குப்பம் தங்கும் விடுதியில் நிகழ்ந்த அநாகரிக செயல். 3 காவலர்கள் அதிரடியாக ஆயுதப்படைக்கு மாற்றம். புதுச்சேரியில் தொடங்கிய 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை. திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் குவிந்த மாணவிகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசின் நிதியை பெருக்குவதற்கு மதுபான விலையை உயர்த்தி அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு கூடுதலாக சுமார் 500 கோடி ரூபாய் தேவைப்படுவதால் அரசின் வருவாயை பெருக்க வேண்டிய கட்டாய சூழல் எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதுச்சேரி மக்களுக்கு சுமையின்றி அரசின் வருவாயை பெருக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மது வகைகளுக்கு கலால் வரி, மது கடைகளுக்கு உரிம கட்டணமும் நில வழிகாட்டி மதிப்பு ஆகியவற்றை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மதுபானங்களுக்கான கூடுதல் கலால் வரி விதிப்பு குறித்து அரசாணையும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சாதாரண மது பாட்டிலுக்கு 6 ரூபாய் முதல் உயரக பாட்டிலுக்கு 30 ரூபாய் வரை விலை உயர்கிறது. 750 மில்லி கொண்ட முழு பாட்டிலுக்கு 24 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விலை உயர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் நகர வளர்ச்சியால் விவசாய நிலங்கள் குறைந்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சார்பில் திம்மநாயக்கன் பாளையம் ஏழுமலையான் நகரில் உத்தேச மனை ஒதுக்கீட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் இந்நிகழ்ச்சியில் தலைமை வகித்துள்ளார். அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி 44 பயனாளிகளுக்கு உத்தேச மனை ஒதுக்கீட்டு சான்றிதழ்களை வழங்கி கல்வெட்டை திறந்து வைத்துள்ளார். மேலும் உத்தேச மனை சான்றிதழ் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும், கூட்டுறவு சங்கங்கள் சரியாக செயல்படவில்லை என்றும், கூட்டுறவு நிறுவனங்கள் சங்கங்கள் நன்றாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆட்சியில் கூட்டுறவு நிறுவனங்கள் சங்கங்கள் நஷ்டத்தில் இயங்கி மூடப்பட்டு வந்துள்ளது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு கூட்டுறவு நிறுவனங்கள் சங்கங்களை சிறப்பாக செயல்பட வைத்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில வீட்டு வசதி வாரிய மேலாண் இயக்குநர் குணசேகரன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குநர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக இப்போ கடந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா எத்தனை கூட்டுறவு இயங்கலை. சரி, இது முதல்ல கூட்டுறவு சங்கம் எவ்வளோ நல்லா இருக்கும், கூட்டு நிறுவனங்கள் நல்லா இருக்கும். நலிந்த ஒரு நிலையில் எத்தனையோ கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களும் வளர்ச்சி நகரம் அதிகமாகிட்டே இருக்குது. அது காரணம் அதனால் இந்த விளைநிலம் நமக்கு விளை எல்லாமே விளை நிலம் தான். ஆனால் விளைநிலங்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. ஒரு வளர்ச்சி வரும்பொழுது இது மாதிரி ஒரு விவசாயம் தொடங்குவது என்பது ஒரு வழக்கமான நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் வீட்டு வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதில் சங்கம் செயல்பட்டு இருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று என்று கூறி வாழ்த்து விளைவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தவளக்குப்பத்தில் உள்ள தங்கும் விடுதியில் பணிபுரியும் ஊழியரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட வழக்கில் 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அரியாங்குப்பம் அடுத்த பூர்ணாங்குப்பம் அருகே புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வெளிமாநில சுற்றுலா பயணியின் தங்கச் சங்கிலி திருடு போயிருந்தது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல்துறையினர் தங்கும் விடுதியில் வேலை பார்த்த கலையரசி உட்பட 4 பெண்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் மனமுடைந்த கலையரசியின் கணவர் திடீரென இறந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கலையரசி குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்க கோரியும், இதற்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரியும் இறந்த அர்ஜுனின் உடல் பிரேத பரிசோதனையை வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஜனநாயக மாதர் சங்கம் சார்பிலும் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் விதமாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் சண்முகப்பிரியா, சுரேஷ், வசந்தராஜ் அவர்களை தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் இருந்து ஆயுதப்படைக்கு மாற்றியுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பின் பொதுத் தேர்வுகள் மே 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியான நிலையில் மாணவர்கள் தங்களது மதிப்பெண்களை லிங்க் மூலம் இணையதளத்தில் கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கையானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் நகர பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் வருகின்ற மே 30ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்பு சேர்க்கை பதிவானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இச்சேர்க்கை பதிவானது மதிப்பெண் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் பொருத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி நகரம் முழுவதும் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய நிறுவனம் குப்பை அள்ளும் பணியை தொடங்குவதால் முதலமைச்சர் ரங்கசாமி அதனை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்துள்ளார். புதுச்சேரியில் தற்பொழுது குப்பைகளை அள்ளும் பணியில் ஸ்வச்தா கார்ப்பரேஷன் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த நிறுவனம் இந்த மாதத்துடன் பணிகளை முடித்துக் கொள்கிறது. அதனைத் தொடர்ந்து புதிதாக கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஜூன் 1ஆம் தேதி முதல் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. அதனைத் தொடர்ந்து இதற்காக குப்பைகளை தரம் வாரியாக பிரித்து அதனை மாற்று உபயோகத்திற்காக பயன்படுத்தும் பணியை தொடங்கியுள்ளதால் புதுச்சேரி பிராந்தியத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குருமாம்பேட் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. அதனை தரம் பிரித்து குப்பைகளை அழிக்கப்படுகின்றன. அதேபோல் சாக்கடை வாய்க்கால்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் மண்ணை தனியாக எடுத்து சென்று அதை மாற்று உபயோகத்திற்காக பயன்படுத்தவும் வழி காணப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்திரத்தில் ஒரு நாளைக்கு 400 டன் கழிவுகள் தரம் பிரித்து எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி நகரம் முழுவதும் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய நிறுவனம் குப்பை அள்ளும் பணியை தொடங்குவதால் இதனை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கோரிமேட்டில் தொடங்கி வைத்தனர். மே 28ஆம் தேதி கொள்முதல் செய்யப்பட்ட மதுபானங்களை மட்டுமே புதிய விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மே 28ஆம் தேதி முதல் விற்கப்படும் மதுபானங்களின் விற்பனை விலையை அறிவிப்பு எண் மூலம் உயர்த்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மதுபான கடை உரிமையாளர்கள் மே 28ஆம் தேதி முதல் கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை மட்டுமே புதிய விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றும் மே 28ஆம் தேதிக்கு முன் கொள்முதல் செய்யப்பட்ட மதுபானங்களை பழைய எம்ஆர்பி விலையில் மட்டுமே விற்க வேண்டும் என்றும் மாறாக பழைய மதுபானங்களை புதிய விலைக்கு விற்பனை செய்யும் மதுபான கடைகளுக்கு புதுச்சேரி சட்டமுறை அமலாக்க விதிகள் மூலம் 2011 கீழ் அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் இது தொடர்பான புகார்களை 0413226290 என்ற எண்ணிற்கு தெரிவிக்குமாறு புதுச்சேரி அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வீரவணக்க பேரணியானது மே 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. தீவிரவாதத்தை எதிர்த்து போட்டியிட்டு இந்திய ராணுவ வீரர்கள் வெற்றி கண்டுள்ள நிலையில் இந்த வெற்றியை உலக நாடுகளில் அதிக அளவில் பேசப்படுகின்றனர். மேலும் இந்த வெற்றி நாடு முழுவதும் கொண்டாடியும் வருகின்றனர். அதேபோல் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் வீரவணக்க பேரணியானது மே 29ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணிக்கு AFD மைதானத்தில் இருந்து பேரணி புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக மிஷன் வீதி, ஜென்மராகினி ஆலயம் அருகே முடிவடைகிறது. மேலும் இந்த பேரணியில் வணிகர் கூட்டமைப்பினர் மற்றும் இந்த கூட்டமைப்பில் இணைந்துள்ள 100 சங்க நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கர், தலைவர் பாபு சீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் பலர் செய்து வருகின்றனர். வணிகர் கூட்டமைப்பின் சார்பாக அவர்கள் செய்த முக்கியமான பணியான ஆபரேஷன் சிந்தூருக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக ஒரு மாபெரும் பேரணியை நடத்த இருக்கின்றோம். புதுச்சேரியில் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களின் 348 உறுப்பினர்களுக்கு கடனுதவி நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கியுள்ளார். புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை மற்றும் புதுச்சேரி தொழில்துறை மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முதலீட்டு கழகம் சார்பில் புதுச்சேரியில் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களில் உணவுப் பொருள் தயாரித்தல் மற்றும் பதப்படுத்துதல் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் உறுப்பினர்களுக்கு மூலதனத்திற்கான கடனுதவி நிதியாக புதுச்சேரி நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களின் 150 உறுப்பினர்களுக்கும்
உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர் சுயஉதவி குழுக்களின் 198 உறுப்பினர்களுக்கும் மொத்தம் 348 உறுப்பினர்களுக்கு 1,39,20,000 ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி ஜெயந்தி மற்றும் அதிகாரிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஏனாம் அருகே ஆற்றில் இருந்து வெளியேறி சாலையில் ஊர்ந்து சென்ற மீன்களின் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியமான ஏனாம் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. இப்பகுதியில் மழை பெய்ததால் ஏனாமையொட்டியுள்ள மும்முடிவரம் பகுதியில் உள்ள ஆற்றில் இருந்து கோரக்கல மீன்கள் என்று அழைக்கப்படும் கொண்டை மீன்கள் கரையேறி சிமெண்ட் சாலைக்கு வந்துள்ளது. அங்கு தண்ணீர் இல்லாத நிலையில் லேசான ஈரப்பதத்தில் வளைந்து நெளிந்து வரிசையாக ஊர்ந்து சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து தண்ணீரில் இருந்து வெளியே வரும் மீன்கள் சுவாசிக்க முடியாமல் சிறிது நேரத்தில் இறந்து விடுவது வழக்கம். ஆனால் இந்த மீன்கள் எறும்புகள் போல் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக ஊர்ந்து சென்றது வியப்பாக இருந்துள்ளது. இதனை உள்ளூர்வாசி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்ததனை தொடர்ந்து இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8,935 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.